செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். எல்லாரும் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி
செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க. மீண்டுமாக கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க கடைசி ஒரு முறை. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை இன்றைக்கி தான் நான் இங்கே சபைக்கு புதுதாக வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது வெற்றியான ஆசீர்வாதமான மிக செழிப்பான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், அநேக கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையிலே ஏன் நல்ல ஒரு பொருளாதார ஆசீர்வாதங்களா இல்லை, பணம்லாம் ஏன் இல்லை, ஏன் நல்ல சுகத்தோடு வாழலை, ஏன் மக்கள் கையில் குறிப்பாக பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க மக்கள் தான் ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட செழிப்பான காரியங்களை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இல்லை. எதை சொல்லுது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு செழிப்பை, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய மனது ஒரு பெரிய மறுரூபமாக வேண்டும். மனது பாருங்கள், சிலருக்கெல்லாம் என்ன ஆயிடுறதுன்னா தருத்திரத்தை பற்றியே யோசிக்குது. ஒரு மாதிரி காய்க்கில் பணம் இல்லை, அது இல்லை, இதில் இந்த பிரச்சனையவே யோசனை. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை இரவும்பாலும் அதை தியானிக்கும் போது நம்முடைய மனது ஒரு பெரிய மாற்றத்தை அடைகிறது. குறிப்பாக சொல்லுவோமானால் 3 யோவான் 2 வசனம் சொல்லுது. எல்லாரும் எடுத்துங்க. 3 யோவான் 2 வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்லும்போது தமிழில் வேண்டுகிறேன் போட்டுருக்காங்க, ஆங்கில வேதாமங்களை விரும்புகிறேன். அவர் நம்முடைய தேவன் விரும்புகிறாராம். அப்போஸ்தலனாகிய யோவான் காயுவுக்கு எழுதுகிறாரு, காயுன்ற சீசனுக்கு எழுதுகிறாரு. ஆனாலும் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். என்னன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக இருக்கிறோம். அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், கடவுள் நம்ம மேலே அன்பாக இருக்காரா இல்லை எப்படி இருக்காரு, ரொம்ப கோபமாக இருக்காருன்ற மாதிரி நிறைய நேரங்களில் பிரசங்கியார்கள் ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காருன்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதனால் மக்களுக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவர் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு, ஒருவேளை கோபமாக இருந்தால் வியாதி வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் சொல்லி ஒரே பயமுறுத்துதல் தான். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்கள், எபேசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 5 வசனம் சொல்லுது. எடுங்க, எபேசியர் 1 அதிகாரம் 5 வசனம். எபேசியர் 1:5 1 அதிகாரத்தில் 5 வசனம் பாருங்கள். சொல்கிறேன், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராம்படி முன்குறித்திருக்கிறார். என்ன செய்யறாங்கன்னா, நம்மளை ஒவ்வொருவரையும் அங்கே சொல்லும் போது தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
என்ன பண்ணுறாங்க, பிரியமானவருக்குள். யாருன்னா பிரியமானவர்னா ஆண்டவராக இயேசு தான் அந்த பிரியமானவர். அவருக்குள் என்ன பண்ணியிருக்காரா, நம்முடைய ஆண்டவர் வந்து தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி பாருங்கள், பிரியமானவர்கள் தமக்கு தந்திருந்த தம்முடைய கிருபையின் மகிமை புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரரும்படி முன்குறித்திருக்கிறார். அப்போ என்னென்னா, நம்ம எல்லாரையுமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் ஏற்கனவே நம்ம முன்குறித்து விட்டார். யாருன்னா பிரியமானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முன்குறிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுமே நம்ம யாராக இருக்கோம், தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாக நாம் இருக்கிறோம் என்பதை வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு குடும்பம் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சர்ச்சை முடிஞ்சோன்னா அவங்கவுங்களுடைய குடும்பத்தில் போய் என்ன பண்ணிடுறோம், சேர்ந்துடுறோம். இல்லைன்னா நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றோம், வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கு எங்கே போனாலும் ஈவினிங் ஆச்சுன்னா எங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் வந்து சேர்ந்துறாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே எப்படின்னா, ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் மறுபடியும் பிறக்கப்பட்ட நாம் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்த மக்களாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஃபேமிலி, அதாவது பாருங்கள், நம்ம எல்லாரும் அவருடைய குடும்பம் இல்லையா, காட்ஸ் ஃபேமிலி. தேவனுடைய குடும்பத்தில் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு சகோதர சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். அதுக்கு ஒரு வசனமே இருக்குடுங்க, ரோமர்களின் நிருபம். ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 8:29 நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பெறனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பார்ப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவனாக இருக்கும் பொருட்டு அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் மூத்த அண்ணாச்சி ஒருத்தர் இருக்கிறார், மூத்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் மூத்த அண்ணனா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் இந்த கிறிஸ்து பாருங்க, இந்த ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கிட்டதில் நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்தோன்னா, வாங்க பிரதர், எவ்வளோ வயசானாலும் பிரதர்னு கூப்பிட்றோம். என்ன வயசு வாய்க்க பாருங்க இல்லையா? என்ன பிரதர்னு ஈஸியாக கூப்பிட்றோம், என்ன சிஸ்டர்னு கூப்பிட்றோம் இல்லையா? என்ன பாருங்க, ஏன்னா இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு இல்லையா? ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னா அவங்க பாருங்க, அந்த தகப்பனுடைய பாருங்க ரத்தத்தினாலே பிறக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய சொந்த ஜனங்களாக, அவருடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே யாருன்னா தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர். எல்லாரும் நீங்கள் சொல்லுங்க, எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன். எப்போதும் மறந்துடக்கூடாது, நான் வந்து தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தால் இல்லையா? நான் ஏழை பணக்காரன், நான் படிச்சிருக்கேன், அவன் இவன் அதெல்லாம் விட்டுட்டு நான் யாருன்னா நான் தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய மூத்த அண்ணன் யாரு? ஆண்டவராய் இயேசு அப்படின்றத பாருங்க, வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிதாவாகிய தேவன் இயேசுவை நேசிக்கிறது போல அதே அளவுக்கு நம்மையும் அவர் நேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுங்க, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23 பாருங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒருமைப்பாட்டை பற்றி சொல்கிறார். ஒருமைப்பாட்டினா ஒரு மனது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கணவன் இருக்கிறாரு, ஒரு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால் அங்கே ஒரு மனம் தேவைப்படுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானங்களை எடுத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் உருப்படியாக செய்யவே முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரரு அப்படி நினைக்கிறாரு, நான் இப்படி நினைக்கிறேன், எங்கள் மாமியார் வேறு அதை ஒன்று சொல்லிகிட்டு இருக்குது, எங்கள் மாமனார் வேறு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி நீங்கள் ஒன்று நினைக்கும் போது ஒன்றுமே செட் ஆகாது, ஒன்று ஒத்து வராது. ஆனால் எப்போ கரெக்டாக வரும்னா, எல்லாரும் ஒரே காரியத்தை குறித்து ஒரு மனம் உள்ளவர்களாக இருக்கணும். ரொம்ப ஒரு மனதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் சபைக்கு வரும்போது கூட சபையில் நல்ல ஒரு மனம் ஏற்பட வேண்டும். அதான் ஆண்டவராய் இயேசு சொல்கிறாரு, எங்கே நாமத்து நிமித்தம் 2 பேர் 3 பேர் கூடியிருப்பீர்களோ அவர் மத்தியிலே நான் இருப்பேன். அப்படின்னு என்னென்னா, உங்களுக்குள்ளே எப்போ நீங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு மனதோடு என்னை தேடுறீங்களோ அந்த இடத்துல நான் வர்றேன்றார் இல்லையா? அப்போ ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள் சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது, அதை நான் பெற்றுக்கொள்ளணும் விரும்பும் போது கண்டிப்பாக தேவன் அனுகிரகம் பண்ணுறாரு, பரலோகமே இதை அனுமதிக்குது. அதனால தான் பாருங்க சொல்லாரு, ஒருமைப்பாட்டிலே அவர்கள் தேறினவர்களாக இருக்கும் படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும்
அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும் படிக்கும். ஏன் கேட்ட அன்பா இருக்கிறது மட்டும் இல்லை, பிதாவாகி தேவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார். ஏன்னா அவர் தேவகுமாரன். நம்ம யோசிப்போம், நான் தேவகுமாரனா, நான் எத்தனை தவறு பண்ணிடுறேன், என்னென்னமோ பிரச்சனை போட்டு வந்துடுறேன், என் மேலே அன்பா இருப்பாருன்னா கர்த்தர் சொல்கிறாரு, ஓ மேலே அன்பாக தான் இருக்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் நான் பார்க்கறது இல்லை. எதை பார்க்குறேன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ மறுபடியும் பிறந்திருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளை. அந்த அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக என்ன செய்கிறாரு, நம்மை ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவை தேவன் எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் என்னையும் உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, நேசிக்கிறார் இல்லையா? நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, உலகம் அறியும் பிடிக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களும் ஆண்டவராக இயேசுவை என்னது தேவன் ஆண்டவராக இயேசு மேலே எப்படி அன்பாக இருக்கிறார்ன்றதை உலகம் அறிந்து கொண்டதோ அதே போல் பிதாவாகி தேவனும் ஆண்டவராக இயேசு நம்ம மேலே அன்பாக இருக்கிறத உலகம் அறியும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. யார்? ஆண்டவராக இயேசுவே. அப்போ நம்ம மூலமாக அவருடைய அன்பை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்களை மக்கள் நம்ம மூலமாய் காண வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன். நான் அவர்களிலேயும் அவர்கள் என்னிலையும் இருக்கும்படி நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன்றாரு. அப்போ நல்லா நீங்கள் உன்னை கவனிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம எல்லாருமே அவருடைய குடும்பத்தில் இருக்கிறோம், அவருடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து ஒரு பாயிண்டோட தான் நம்ம போகிறோம் இல்லையா? இருக்கிறத நம்ம வந்து இப்போ அப்பா ரொம்ப பெரிய பணக்காரர், அப்பா ரொம்ப பணக்காரரு, அண்ணனும் ரொம்ப பணக்காரரு, அண்ணனும் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய சகோதரர்களாகி நாம் ஏழையாக இருப்பது அவருக்கு அது நல்ல விஷயமா? நல்ல விஷயம் இல்லை. ஆனால் அநேகர் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ, எவ்வளவு பணம் இல்லாமல் இருக்கிறோமோ, எவ்வளவு குடிய கஞ்சி இல்லாமல் இருக்கிறோமோ, அங்கே பரலோகத்தில் போய் ரொம்ப நல்லா இருப்போம். பாருங்கள், ரொம்ப ஒரு மட்டமான எண்ணம் பாருங்கள். நான் சொல்கிறேன் அருமையானவர்களே, இங்கே இந்த உலகத்தில் நம்முடைய தேவன் செழிப்பின் தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் செழிப்பானவர், அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். நான் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய இளைய சகோதரராய் நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் செழிப்பாக ஐஸ்வர்யம் வாழ்வது கர்த்தருடைய சித்தம். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இதை பற்றி நாம் சில விஷயங்களுக்கு போகும்போது நான் கடந்த புது வருஷத்தன்னைக்கு சில விஷயங்களை சொன்னேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இல்லையா? ஆபிரகாம் ஆசீர்வதித்தார், ஒரு பெரிய சீமானை மாற்றினார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். பாருங்கள், அடுத்து யார்? ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் வர வர விரித்து எழுந்த மகா பெரியவனானான் பார்த்தோம். யாக்கோபை ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்களோடு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார் இல்லையா? யோசேப்பை ஆசீர்வதித்தார். தேசத்துக்கே ஒரு பெரிய அதிபதி ஆயிட்டான் இல்லையா? தேசத்தில் அவன் சொல்கிறான், ராஜா சொல்கிறான், உன்னுடைய அனுமதி இல்லாமல் கை காலை கூட நான் இந்த ஊரில் நாட்டில் இருக்க கொடுத்து ஆசை கூடான்றான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அதிகாரம் யோசேப்பு கர்த்தர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தாவீதை எடுத்துக்கொண்டோம். தாவீதை எடுத்துக்கொள்ளும் போது தாவீது ஒரு சாதாரண ஆட்டுமேய்ப்பனாக இருந்த அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் கர்த்தருக்கு கொடுத்த அந்த பாருங்க பொண்ணு மட்டும் தங்கம் மட்டும் கிட்டத்தட்ட 3000 தாலந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார்? தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது போன்றவர்கள் எல்லாருமே, இவர்கள் எல்லாருமே தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். என்ன சொல்ல போனால் தேவனுடைய தாசர்கள் என்று கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது போன்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு இன்னைக்கு நம்மளை ஏழையாக இருக்கிறது தான் கடவுளுடைய சித்தன்றது எவ்வளோ பெரிய ஒரு பொய்யான விஷயம் பாருங்கள் இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தாங்க. இவங்க பழைய ஏற்பாடுன்னே சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே. பழைய ஏற்பாட்டில் இருக்கால முதல்ல பைபிளில் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறார் இயேசு. எடுங்க மத்தேயு 1 அதிகாரம் எடுங்களேன். மத்தேயு 1 அதிகாரம் 1 அதிகாரத்தில் மொத்தம் எடுத்தோன்னு நீங்கள் பாருங்கள் யார் வந்திருக்கார் பாருங்கள். 1 அதிகாரம் 1 வசனம் எடுங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. நல்லா கவனிங்களேன். இங்கே வந்தது புதிய ஏற்பாட்டுக்காரரா பழைய ஏற்பாட்டுக்காரரா? ஆரம்பிக்கிறதை யாரை வச்சு ஆரம்பிக்கிறார் புதிய ஏற்பாடை அப்படின்னா? ஆபிரகாமின் குமாரனாகிய என்னது தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அப்படின்னா, அப்போ ஆபிரகாமை வச்சு தான் அங்கே ஆரம்பிக்கிறாரு. 1 அதிகாரத்தை நீங்கள் 1 வசனத்தை ஆரம்பிக்கும் போது எங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, நான் கேட்குறேன், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லாவித ஆசீர்வாதங்களும் இந்த புதிய ஏற்பாட்டில் தொடர்கிறது, கண்டினியூவான்றதை நம்ம அதை உறுதி செய்யுது இல்லையா? அப்படின்னா நீங்கள் நல்லா உன்னை கவனிக்கணும். என்னென்னா, ஆபிரகாமுடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கலாத்தியர் 3:13-14 சொல்லும் போது
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் இதெல்லாம். அப்போ ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான்னா, அவனுடைய சரீர சுகத்தில், அவனுடைய பொருளாதாரங்களில் இல்லையா, அவனுக்கு எல்லா விதமான காரியங்களையும் பாருங்க, அவன் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டான். என்ன சொல்ல போனா, அவன் 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 மறுபடியும் பிறக்கலையே தவிர, ஆனால் கர்த்தரை விசுவாசித்தான் இல்லையா. ஆதியாகமம் 15:6 சொல்றாரு, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை என்ன செஞ்சாராம், கர்த்தர் தேவன் நீதியாக எண்ணினார். அப்போ நல்ல கவனிச்சீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னா, அவன் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசம் தான் அவன் வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இல்லையா. அப்படின்னா விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு காரியம், ஆவிக்குரிய ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம். அப்படின்னா விசுவாசத்தினால அவைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆனால் நான் சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், நாம் ஒவ்வொருவரும் இந்த பொருளாதாரங்களையும் சுகத்தையும் சமானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வதான் கர்த்தருடைய சித்தம். நாம் ஏன்னா தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், தேவனுடைய ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் இல்லையா. குடும்பத்தில் இருக்கார், ஒரு ஆளுக்கு நல்ல பிரியாணியை போட்டு ஒரு ஆளுக்கு வெறும் கஞ்சி ஊற்றினா அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? கொஞ்சமாக நீங்கள் யோசிங்க. அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரனாய் ஆண்டவராய் இயேசுவை தேவன் எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்தது போல, இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஏற்பாட்டிலே தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும் பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பாருங்க, இந்த செழிப்பை நாம் வந்து விரும்பணும். முதல்ல தரித்திரத்தில் வாழ்றதை விரும்பக்கூடாது, செழிப்பை விரும்புறதான் பாருங்க ரொம்ப முக்கியம். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் அவங்களுக்கு கண்ணு தெரியுது, பிரசங்கர்களுக்கு. அந்த ஆள் யார் தெரியுமா உங்களுக்கு? லாசரு. இந்த லாசரு யாரு அப்படின்னா, இவனும் ஆபிரகாமுடைய மகன் தான், ஆபிரகாமுடைய சந்ததியை சேர்ந்தவன். வேதம் அதை ரொம்ப தெளிவாகவே சொல்லுது. எடுங்க லூக்காஸ் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்காஸ் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இங்கே வந்து சொல்லும்போது, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவனுடைய வாசல்களே கிடந்து அவனுடைய மேசையில் இருந்து விழுந்த துணிக்கையிலாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நல்ல கவனிங்க இந்த இடத்துல. ஏன் இவன் வந்து ஆபிரகாமுடைய பிள்ளை என்று நான் சொல்றேன் அப்படின்னா, அங்க அந்த வசனமே சொல்லுது, 22ஆம் வசனமே சொல்லுது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அப்படின்னா யாரு? ஒரு ஆள் மடியில் போய் உட்காரானா வேணா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உட்கார முடியும்? கொஞ்சம் யோசிங்க. இல்லை வேலைக்காரன் வந்து உட்காருவானா? யார் உட்கார முடியுங்க? பிள்ளை தாங்க உட்கார முடியும் இல்லையா. தேவதூதன் கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியில் போய் இந்த தரித்திரனை போய் விட்டுட்டார், பிச்சைக்காரனை கொண்டு போய். பிச்சைக்காரன் என்ன பண்ணியிருப்பான் அந்த ஆபிரகாம் வந்து, என் மானத்தை வாங்கிட்டியாடா படுவா, ஏன் இப்படி பண்ண நீ? இந்த மாதிரி வந்து நல்லா கவனிங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தாங்க, தேவனை விசுவாசித்தான். தேவனை வந்து அவனை மகாபெரிய சீமானாக்கிட்டார் கர்த்தர். ஆனால் இவன் ஆண்டவரை பிடிக்காம அங்கே இருக்கிற ஐஸ்வர்யம் அவனை பிடிச்சிக்கிட்டான். அதனால தான் அவன் எப்படா அந்த சோறு போடுவான், மிச்ச மீதி ஏதாவது கிடச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், அவன் எப்படா போடுவாங்க, அந்த எப்போ இலை விழுகும் கீழே, இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க அருமையானவளே, ஒரு ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய பிள்ளைகளா யாரு? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, தாவீது, எல்லா ஆதிபக்தர்கள் நீங்கள் எடுத்துங்க. ஒருத்தனாவது ஏழையா இருக்கிற நீங்கள் பார்க்க முடியுமா? ஒருத்தனை கூட உங்களால் காமிக்க முடியுமா? அவன் ஏழையா இருந்த கூட கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிச்சிடறாருங்க. தானியேல் இருக்கானே, ஒரு அடிமையாக போகிறான், அவனை கர்த்தரை எடுத்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய எல்லா அதிபதியிலையும் அவனை வந்து பெரிய ஊரா அஞ்ஞான தேசத்தில் பாபிலோனில் கொண்டு போய் உயர்த்துறாரு. அப்படின்னா நான் சொல்கிறேங்க, இவருடைய ஜனங்களை ஒருபோதும் தேவன் வந்து கைவிடுறதே கிடையாது, அவனை இருக்கிற டாப் மோஸ்ட்ல வைக்கிறாரு. அப்படின்னா இந்த தரித்திர இந்த லாசர் இருக்கிறானே, இவன் ஏன் இப்படி பிச்சைக்காரனை பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னா, இவன் ஆபிரகாமின் தேவனை பிடிக்காமல் ஒரு ஐஸ்வர்யவானை பிடித்து கொண்டான். அதனால என்ன பிரச்சனைனா, இந்த ஐஸ்வர்யவான் எப்போ சோறு போடுவான், எப்போ மிச்சம் மீதி போடுவான், எப்போ மிச்சம் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் போடுவான்ல அந்த மாதிரி போடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இதை ஒருபோதும் நம்முடைய மாதிரியாக புதிய ஏற்பாட்டுக்காரங்களை வைக்கக்கூடாது. அப்போ எதை வைக்கணுங்க? ஆபிரகாமுடைய குமாரனாகி பாருங்க, ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது, யோசேப்பு, எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பாருங்க. பழைய ஏற்பாடு முழுதலையும் பாருங்க இல்லையா, புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பாருங்க. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஆண்டவராக இயேசு வராருங்க,
வந்து கானாவூர் கல்யாணத்துக்கு வர்றாரு. கானாவூர் கல்யாணத்தில் வந்த உடனே திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சுன்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரா? உடனே பண்ணாருங்க. தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றி கொடுத்துட்டாரா இல்லையா? கொடுத்தாரு இல்லையா? 5 அப்பமும் 2 மீனும் உள்ள ஒரு பையன் வர்றான். வந்தால் பாருங்கள், பெரிய பிளெஸ்ஸிங் தான். பெரிய கூட்டம் நடக்குது. போறார் கூட்டத்துக்கு, பிரசங்கிக்கிறார். 3 நாள் நடக்குதுங்க. என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? 3 நாள் வசனத்தை கேட்ட மக்களை சோர்ந்து போக விடாமல் திருப்தியாக சாப்பாடு கொடுத்து அனுப்புனார். அப்படின்னா நான் கேட்குறேன், எங்கேயாவது ஆண்டவர் வருகிற இடங்களில் அப்படி தருத்திரங்களோ குறைவுகளோ பஞ்சங்களோ இருந்தது நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது இல்லையா? வந்தார்னா அந்த இடம் செழிப்பாக மாறிடும். அப்படின்னா நான் சொல்கிறேங்க, லாசரு நம்முடைய மாதிரி கிடையாது. யார் மாதிரி? நம்முடைய மாதிரி. ஆண்டவராக இயேசு நம்முடைய மாதிரியாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தாவீது போன்றவர்கள் நம்முடைய மாதிரியாக இருக்கிறார்கள். அதை எடுத்துக்கணும். அந்த குடும்பம் ஒரு பெரிய ஐஸ்வர்யமுள்ள குடும்பம். அந்த குடும்பம் மிக செழிப்பான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நானும் செழிப்பாக வாழணும். அதான் கர்த்தருடைய சித்தம் இல்லையா? பாருங்க, எடுங்க இன்னொரு சில வசனங்களுக்கு போவோம். உபாமம் எடுங்க. உபாமம் எடுங்க. உபாமம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நான் 10-14 வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள். இந்த பூமியில் இருக்குன்னா பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே யாருடையதான்? கர்த்தருடையதான். அப்போ கர்த்தருடையது அப்படின்னாவே இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் பிசாசுடையது கிடையாது. அநேகர் அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தருடையது. வசனம் சொல்லுது அங்கே, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள். அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தருடையதுன்னா நான் சொல்கிறேன், அவருடைய பிள்ளைகள் போய் தைரியமாக போய் எங்கள் அப்பாவுடையது கண்டிப்பாக நான் அதை உரிமை பாராட்டி என்ன பண்ண போகிறேன்? இயேசு நாமத்தில் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், உரிமை பாராட்ட வேண்டும் இல்லையா? எடுங்க, இன்னும் வசனங்களுக்கு போகலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லாரு, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். யாருடையதான்? கர்த்தருடையது. மலையுள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். நல்லா கவனிச்சுங்க, எல்லாமே யாருடையது? பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்கள் யாருடையதான்? கர்த்தருடையதுங்க. நம்ம நினைக்கிறோம் சில வீடுகளில் ஒரு 4-5 மாடு இருக்கு. சில நேரங்களில் பாருங்க அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் நிறைய மாடரே வச்சுருக்காங்க. ஆனால் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காடுகளில் மாடு இருக்குது. மாடை எண்ணிக்கைக்கு அடங்க முடியாத மாடுகள். அந்த மாடெல்லாம் யாருடையதுங்க? இதெல்லாம் ஏன் யாரும் சொல்ல முடியாது. எல்லாமே கர்த்தருடையதுங்க. அவ்வளவும் கர்த்தருடையது. ஆடு, மாடு, கழுதை, குதிரை எல்லா மிருகங்களும் கர்த்தருடையவைகள். பாருங்க சொல்லப்பட்டிருக்கு என்னுடையவைகள். அங்கே சொல்றாரு பாருங்க, அடுத்து 11ஆம் வசனத்தில், மலைகளில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன். நமக்கு பறவையோட அட்ரஸ் தெரியுமா? நமக்கு பறவை எந்த பறவையோட அட்ரஸாக நமக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, எல்லா பறவைகளையும் எனக்கு தெரியுன்றார். என்ன மாதிரி இருக்காரு? பறவைகளை நான் அறிவேன். ஒரு பறவைன்னா அந்த பறவைக்கு எல்லாமே தெரியுன்றார். அந்த பறவை பற்றி எனக்கு தெரியுன்றார். நான் பறவைகளை அறிவேன். அது மட்டும் இல்லாமல் வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே யாருடையது? என்னுடையது. அப்படின்னா அவருடையது அப்படின்னு சொன்னாவே அவருடைய பிள்ளைகளாகி நாம் வந்து இதில் கொஞ்சமாவது அனுபவிக்க வேணாமா? கொஞ்சமாவது அனுபவிக்க வேணாமா? பாருங்க, எடுங்க இன்னும் ஒரு சொல்லுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் பாருங்க, 8ஆம் வசனம் பாருங்க. நான் வாசிக்கிறேன் 8ஆம் வசனம். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனையும் கர்த்தர் சொல்லுகிறார். சிலர்லாம் எப்படி வாசிக்கிறாங்கன்னா பொண்ணு பிசாசுடையது, வெள்ளி சாத்தானுடையது அப்படின்னு வாசிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஒன்றும் நல்ல கவனிங்க. அப்படி ஒருவேளை பொண்ணு பிசாசுடையதாக இருந்தா ஏன் தாவீது போய் 3000 தாலந்து கொடுக்கணும்? ஒருவேளை பொண்ணு பிசாசுடையதாக இருந்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் லோடா வந்து தங்கத்தை கொடுக்கணும்? கொஞ்சம் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஒரு நியாயமான கேள்வி நீங்கள் கேளுங்க இல்லையா? அப்போ பிசாசு வந்து மகா வஞ்சகங்க, மக்களை ஏமாத்துறான். ஒரு சில ஆளுகளுக்கு கஞ்சி இல்லாமல் க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஒரு சில ஆளுகளுக்கு கஞ்சி ஊற்றாத, அவன் பூரா தடுத்துட்டு சாகட்டும். ஒரு சில ஆளுகளுக்கு என்னன்னா இதெல்லாம் பிசாசுடையது போல, அதனால தான் நமக்கு வேணாம். இல்லை கவனிங்களேன், அதாவது நம்ம எல்லாம் நீதிமான்களாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப அதிநீதிமான்கள் ஆகிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா பொன்னியினுடையது வெள்ளியினுடையது. பாருங்கள் சொல்லும் போது ஆகாயில சொல்கிறாரு,
எல்லாமே இந்த பொண்ணு என்னுடையது, வெளியினுடையது, இதெல்லாம் வந்து வரும்போதே இதெல்லாம் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்லப்போனால் லூக்கா 15 சொல்லும்போது என்னுடையதெல்லாம் யாருடையது? உன்னுடையதுன்றாரு. அப்போ வெள்ளி என்னுடையது, என்னுடையதுன்னா இன்னைக்கு வெள்ளி பொண்ணெல்லாம் யாருடையது? கர்த்தருடையதுனா அப்போ அவருடையெல்லாம் நம்முடையதான். நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் சுதந்திரிக்க முயற்சி எடுக்கணும். பொண்ணு வேணாம் ஒன்று வேணான்னா அவர் ஒன்று கம்பல் பண்ணலாம் மாட்டார். நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நீங்கள் ஒன்று கவனிங்க. அவர் சொல்கிறாரு பொன் என்னுடையது, வெள்ளி என்னுடையது அப்படின்றாரு. அப்போ இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் நமக்கு ஓர வஞ்சாமா பண்ணணும்? இதெல்லாம் தரமாட்டேன் நான் சொல்லுவார். அதை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நாம் விசுவாசித்து அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுங்க, ஒரு பகுதிக்கு நம்ம போகலாம். இன்னும் சில வசனங்களுக்கு நம்ம போவோம். எடுங்க, சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியில் இருக்கக்கூடிய நிறைவு எல்லாமே எதுங்க? எது? கர்த்தருடையது. பாருங்க சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்போ பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே யாருடையதான்? கர்த்தருடையது. நீங்க எதை எடுத்துங்க, எல்லாமே கர்த்தருடையதாங்க. எதை எடுத்துங்க, நீங்க மரம், செடி, கொடி, பாருங்க, பொண்ணு, வெள்ளி, என்ன வேணாடுங்க, எல்லாமே கர்த்தருடையதான். அங்க சொல்றாரு பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே நம்ம வந்து உரிமை பாராட்டி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, நல்லா பிரியாணி செஞ்சுட்டீங்க, நல்லா ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? பிள்ளைய வந்து நேராக வந்து எந்த பர்மிஷனே கேட்காம எடுத்துக்கிறான். ஏன்னா யாரும் அவன் பெர்மிஷன் கேட்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் பிள்ளையா இருக்கிறான், எடுத்துக்கிறான். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனும் கூட இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை கேட்டா அவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கூட உங்களுடைய பொருளாதாரங்களில் சில பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், சில காரியங்கள் இருக்கா? நான் சொல்கிறேன், இப்படி பாருங்க, பூமியும் வந்து நிறைவும் கர்த்தருடையவைகள். அவையெல்லாம் யாருடையது? நம்முடையது. அவர் நம்முடைய தகப்பனுடையதுனா அது பூரா யாருடையது? நம்முடையது என்பதை விசுவாசித்து எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 104 அதிகாரம் எடுங்க. 104 அதிகாரம் 24-25 வசனங்களுக்கு வருவோம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்து. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் யாருடையதான்? கர்த்தருடையதான் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. பூமியில மட்டும் கிடையாது, என்னது? சமுத்திரம் முழுசா அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கு, அப்படியே நிறைந்திருக்கிறது. அதில் சஞ்சரிக்கிறவைகளும் சிறுவையிலும் பெரியவிலுமான எண்ணிருந்த ஜீவன்களும் உண்டு. அதில் என்ன இருக்குது? பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது, பெரிய திமிங்கலமே இருக்கு இல்லையா? எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது. அன்னைக்கு பாருங்க, ஒரு ஆள் கருவாடு செஞ்சுட்டு இருந்தார். ஒரு பெரிய மீன், முழு மீன், இவ்வளோ பெரிய மீன் இருக்கும், பெரிய நீளமான மீனை. அந்த மீனை கொண்டு போய் பிடிச்சி அதை பெரிய பள்ளம் நோண்டி அதை 15 நாள் உள்ளே போச்சு வச்சிட்டான். அந்த கடலில் பாருங்க, மீன் கடைகளுக்கு போனீங்கன்னா அப்படியே நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறான். வித்தியாசமான மீன்லாம் இருக்குது. நான் பாப்பா மீன் வாங்குற இடத்துக்கு போனால் பாருங்க, சொல்கிறான், இதுக்கு பேர் கிளின்னு ஒரு மீன் இருக்கு பாருங்க, கிளி மாதிரியே இருக்குது அது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அழகா பாருங்க, அப்படி பச்சை கலர், சிவப்பு கலர்லாம் புள்ளி புள்ளியாக போட்டுருக்குது. நான் கேட்டேன், இதுக்கு பேர் கிளி மீன் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவ்வளோ அழகா அப்படியே பச்சை கலராக, சிவப்பு கலர்லாம் மீனில் இருக்குது. டிசைன் அவ்வளோ டிசைன் போட்டிருக்கு, மீனில் போட்டிருக்கு. நீங்கள் மீனை பார்த்தீங்கன்னாவே இவ்வளோ அழகாக இருக்குது, இப்படி சாப்பிட்டு கூட யோசிப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் சொல்கிறேன், அருமையானவர்களே, இதெல்லாம் கர்த்தர் எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு ருசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி தான் கொடுத்துருக்காரு. ஏதோ பேய் பிசாசு பிடிச்சவங்க தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கக்கூடாது. எனக்கும் உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்காருங்க. நம்ம எல்லாம் சாப்பிட கற்றுக்கணும் நம்ம, இல்லையா? அவர் நல்லவர். நம்முடைய தேவன் சிறந்ததை கொடுக்குற தேவன். இந்த பெற்றோர்லாம் கேட்டு பாருங்க, அவங்கள விட அவங்க பிள்ளைகளுக்கு சிறந்ததான் கொடுப்பாங்க. நல்ல இதை வாங்கி கொடுப்பாங்க, நல்ல துணி வாங்கி கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஏன்? நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேங்க, நான் ஒரு நாள் கஞ்சிலாமல் இருந்தேன், ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பாவில் நல்ல துணி எனக்கு எடுத்து கொடுக்க முடியல, ஆனால் என்னால் எடுத்து கொடுக்க முடியும், நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் தகப்பனுடைய தாயுடைய நல்ல சுபாவங்க. அதை விட அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுடைய பரம பிதாவாகியதே உங்களுக்கு நன்மையான இவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொல்கிறேன், இவர்கிட்ட கேட்டால் இருக்கிற பெஸ்ட்டை நம்ம கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதுதான் செழிப்பு. நாம் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். இந்த குடும்பத்தை சார்ந்த ரொம்ப செழிப்பான காரியங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக, ஆசீர்வாதமான காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யுங்க இருக்க வேண்டும். எடுங்க, இன்னும் ஒரு சில வசனங்களுக்கு போவோம். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். அங்கே சொல்றாரு பாருங்க, 10 வசனத்தில், சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி இருந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடினீங்கன்னா ஒரு நன்மை, சிங்கக்குட்டி கூட பட்டினியா இருக்கும்,
ஆனால் கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, சகல நன்மையினாலும். நான் சொல்கிறேன், இந்த 2025 வருஷத்தில் நான் முதல் வாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், அவரை தேடுவோமே ஆனால் கர்த்தரை தேடு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும் என்ன தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பாரு. சில நேரங்களில் நான் நினைப்பேன் பாருங்க, நினைச்சாவே வந்துடுது. இப்போ கேட்கலாம் கிடையாது, ஜோம்லாம் பண்ணலாம் அவசியம் இல்லை. இப்போ சில விஷயங்களை நினைப்பேன், இது இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டுப்பேன், ஏதாவது வந்து சேர்ந்துடும். அப்படி கடவுள் செய்கிறாருங்க, செய்வார். ஏன்னா அவருடைய விருப்பமே என்னன்னா, அவரை மாதிரி நம்ம விரும்பணும், அவரை மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வாழணும், அவரை மாதிரி செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. அவருடைய விருப்பத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் கூட குறையப்படக்கூடாது. அதை நம்ம வந்து ஒவ்வொரு விசுவாசிக்க வேண்டும். சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 23:1 சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? அவர் என் மேய்ப்பரா இருக்கிறதுனால நான் ஒரு நாள் எந்த குறையிலும் வாழணும் எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தரின் மேய்ப்பர், அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒரு நாளும் குறைபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா என் தேவையை சந்திக்கிற தேவன் என் கூட இருக்கிறார். பாருங்க, எடுங்க, என்ன ஒரு வசனம் போவோம். சங்கீதம் 37 அதிகாரம் 25 வசனம். சங்கீதம் 37:25 அப்படி வாங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதிலும் நானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை. எப்படி சொல்றா பாருங்க தாவீது. அதாவது, நான் இளைஞனாக இருந்தேன், எனக்கு ஆண்டவரை பற்றி சின்ன வயசுலேருந்தே தெரியும், என் இளமையிலே நான் அவரை பற்றி அறிந்திருக்கிறேன். அப்படி இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதிலும் ஆனேன். கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலே ஆயிட்டான் தாவீது. சொல்றான், ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும், என்னது அடுத்து சொல்றாரு பாருங்க, அவன் சந்ததி, சொல்லுங்க எல்லாரும், அவன் சந்ததி, அவன் பிள்ளைகளும் அவன் பேர பிள்ளைகளும் அவன் சந்ததி யாரும் அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததில்லை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒருத்தன் போய் கையேந்தி நிற்கிறது நான் பார்த்ததே கிடையாதுன்றான். எப்படிங்க அவ்வளோ தைரியமா சொல்றான்னா, அவனுக்கு தெரியும் இவனுடைய தேவன் யார் தெரியுமா, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர். இவரை ஒரு மனுஷன் தேடுவானே ஆனால் கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு நாளும் அவன் குறைபடவே மாட்டான்ங்க. இங்க சொல்றார் பாருங்க, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதிலும் நானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரியதை நான் காணவில்லை. இறந்து திரியனா என்ன, பிச்சை எடுக்கலன்னு சொல்றான். பிச்சைக்கு இன்னொரு பேர் வந்து தமிழ்ல வந்து இறக்குறன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அவன் சொல்றான், நான் இறந்து திரிந்ததை காணவில்லை என்றான். அப்படின்னா நான் பிச்சை எடுக்கிறத பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னுடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன். எப்படிப்பட்ட தேவன்னா, நான் இளைஞர் இருந்தேன், நான் முதிர்வயலானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட மாட்டான். முதலாவது ஒரு நாள் கைவிடப்பட்டான். அதான் அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவனை கைவிட மாட்டேன். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் அவன் கைவிடப்பட்டதையும், அவன் ஒருவேளை சோத்துக்காக போய் யார்கிட்டயாவது போய் எனக்கு கையேந்தி நிற்கிறதை நான் பார்த்ததே கிடையாதுன்றான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அனுபவம் தாவீதுக்கு இருக்குது. சும்மா சாதாரண நாள் கிடையாது பாருங்க. அதனால தான் அவன் 150 சங்கீதம் எழுதியிருக்கிறான். ஏன் அப்படின்னா அனுபவ ரீதியாக பேசுகிறான் தாவீது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், இந்த தேவன் அவருடைய குடும்பத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம். இந்த தேவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் ஒரு நாளும் எந்த பண விஷயங்களுக்கோ எதுக்கோ நாம் ஒரு நாளும் எனது உண்மை இல்லைன்ற ஒரு நிலைக்கு வரவே கூடாதுங்க. வராது. ஏன் வரான்னு அவர் சொல்கிறாரு பாருங்க. தாவீது சொல்கிறான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வயலானே, நீதிமான் கைவிடப்பட்டதே அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து நான் காணவில்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அதுதான் பாருங்க சத்தியம். அதை தேவன் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். நான் சொல்றேன், என் வாழ்க்கையிலே உங்க வாழ்க்கையில் தேவன் அதை நிறைவேற்றுவாருங்க. நிறைவேற்ற தேவனா இருக்கிறார். நான் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சந்ததியாரும் ஒரு நாளும் ஒரு குறையில்லாம வாழும்படி நம்முடைய தேவன் அனுகிரகம் செய்கிற தேவனா இருக்கிறார். எடுங்க இன்னொரு சில வசனங்களுக்கு போகலாம். அப்படின்னா லாசரு ஐஸ்வர்யவான் அந்த வீட்டு வாசல கிடந்தது மட்டுமில்லாம அவனுடைய சாப்பாட்டுக்கு நின்னது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா. நான் சொல்றேன், எப்படி இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னா தாவீதை போல இருக்கணும். சங்கீதம் 23:5 சொல்றான் தாவீது. என்ன சொல்றாருன்னா, எடுங்க சங்கீதம் 23:5, சீக்கிரம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்களுக்கு தெரியுமா, நம்ம சாப்பிட்றது ரொம்ப பேருக்கு பிடிக்காது. நீங்கள் நகை போட்டால் கூட விட்டுருவாங்க. ஆனால் சில ஆளுகளுக்கு முன்னால் சாப்பிட்டு பாருங்க. யாருக்கு முன்னால் தெரியுமா, யாராவது நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சில ஆள் நினைப்பான். அவனுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு பிரியாணி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், வயிறே எரியும் அவனுக்கு. உண்மையிலேங்க தாவீது ரொம்ப தெளிவாக சொல்கிறான். என்னன்னா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது 23 என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சாப்பிட்றது வந்து பிசாசுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில போட்டி பொறாம இருக்கிற மனுஷனுக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், ஐயோ இவ்வளவு சாப்பிட்றானே, இந்த மாதிரி சாப்பிட்றானே, அப்படி சாப்பிட்றானே,
இங்க தாவீது சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் தலையில ஊத்தின எண்ணெய் அப்படியே இறங்கி கீழே வரைக்கும் சொல்றாங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் பாருங்க, வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல போ, என்ன சொல்றாரு, பாத்திரம் நிரம்பி வழியட்டும். தாவீது கூட யாராவது ஒருத்தர், ஐயோ ஆண்டவரே என்ன புற கீழே போயிட்டு இருக்க ஆண்டவரே, போனா போட்டுமியா நீ சுமாரே சொல்வார். என்னன்னா, அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நிரம்பி வழியும் போது தான் மற்றவனுக்கு புரியும் இவங்க யார் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி. நிரம்பி வழியணும், நிரம்பி சொல்லுங்க எல்லாரும், நிரம்பி வழியணும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுங்க, அங்கே 6ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். காணா போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதியூர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள். பாருங்க என்ன சொல்றான்னா, ஆண்டவர் வந்து இங்கே ஊழியக்காரர்களை அனுப்புறாரு, அந்த சீசர்களை ஊழியக்காரங்களை அனுப்புறாரு, அவருடைய 12 சீசர்களை அனுப்புறாரு. அனுப்பும்போது கையில் ஒன்றா வேணுமோ பெருசாக கொண்டு போகல. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா பாருங்க, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்துக்கு பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்று இலவசமாய். ஆண்டவராய் இயேசு வந்து 5000 பேரை போஷிக்கிறார். என்ன போஷிக்கிறார்னா, ஒரு பெரிய வனாந்தரமான இடம் கொண்டு போனார் ஆண்டவர். கொண்டு போனா வனாந்தரமான இடத்துக்கு அங்கே வந்து பாருங்க 3 நாள் மீட்டிங் நடக்குது. 3 நாள் மீட்டிங்கில் மக்கள் வசனத்தை கேட்குறாங்க. கேட்டு முடிச்சா எல்லாருக்கும் சாப்பாடுன்னா 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு எத்தனாயிரம் பேருக்குங்க, 20000 பேரை போஷித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தர்த்தருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்க அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுமண குணமாக சிறைப்பட்டு விடுதலையும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அபிஷேகம் பண்ணினார். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல ஏன் இருக்கிறார்னா, இந்த குடும்பம் செழிப்பாவதற்கு, இந்த தேவ குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, பணத்தில் செழிப்படைவதற்கு, சுகத்தில் ஆரோக்கியம் அடைவதற்கு, பாருங்க எல்லா காரியங்களையும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான். பாருங்க ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதங்கள் இருக்கு. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம செழிப்பா இருக்கலாமா வேணாமா? நீங்க தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களா இல்லை, தேவனுடைய குடும்பமா இல்லை வேற குடும்பமா? தேவனுடைய குடும்பம்னா நீங்க கண்டிப்பா செழிப்பா ஆகிதான் ஆகணும். ஏன்னா அவர் செழிப்பின் தேவன், நம்முடைய தகப்பன் செழிப்பின் தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரனா இயேசு அவர் செழிப்பின் தேவன். நான் சொல்றேன், நீங்களும் நானும் கண்டிப்பாக இந்த செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம், ஜெபம்லாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, இந்த ஆண்டினுடைய இந்த முதல் வாரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவர் உடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பிள்ளைகளால் நான் சுதந்திரமாமே என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் செழிப்பின் தேவனாக இருக்கிறபடியால், ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே, நீர் செழிப்பின் தேவனாக இருக்கிறபடியால், ஆமாண்டவரே உடைய குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட செழிப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவரை உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட பொருளாதாரங்களை கட்டளையிடும்படியாய், ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் கையின் பிரயாசங்களில் உடைய செழிப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி இயேசு நாமத்தில் செய்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமேன். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவாம் அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம்.